தென்காசியில எல்லா ஏரியாவும் பார்த்துருப்பீங்க, நிறைய அணைகள் பார்த்துட்டீங்க, குற்றாலத்தில் அருவிலாம் குளிச்சிட்டீங்க. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா எங்க போகலாம், எல்லாமே சலிச்சு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ஏரியா இருக்கு. அங்கதான் நம்ம இருக்கோம். Let's go catch a flight. We bout to stay up all night. Red eye goodbye, hold my hand tight. He take me straight to the sky. Baby, take me out to Tokyo. Let me catch a flight to San Diego, Paris, Madrid, or Tobago. Anywhere you wanna be, where we gonna go? Take me on a ride. Tell my girls bye bye. Just நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அதாவது அச்சங்கோயிலுக்கும் நம்ம கும்பவர்த்தி அருவிக்கும் குளிக்க போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேரளாவில் இன்னைக்கு தான் பருவமழை ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தென்மேற்கு பருவமழை வந்து இன்னைக்கு கேரளாவில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஊரில் மழையில் சாரல் வந்து நம்ம ஊரில் இப்போ தான் படிப்படியாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இங்கே நம்ம கரெக்டாக பார்டருக்கு வர மழை வந்து சாரல் வந்து அடிச்சுட்டே தான் இருக்குது. உள்ள ஒரு வேளை அருவியில் தண்ணி நிறையா வந்தால் குளிக்க அலௌடு இருக்காது. நம்மளுக்கு இப்போ அலௌடு இருக்கா இல்லைன்னு நம்மளுக்கு தெரில. அருவியில் அலௌடு இல்லைனால கூட நம்ம வந்து அங்கே குளிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இங்கே போகிற பயணமே நம்ம அங்கே போகிற ட்ராவல் பண்ணுற இடமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மேற்கரை கிராமத்தில் வந்து அச்சங்கோயிலுக்கு ஏறுற இடத்துல நிற்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது 2வது கொண்டை வீசி விளைவு, இன்னும் 2-3 கொண்டை வீசி விளைவு இருக்குது. அதை தாண்டி மேலே போனோம்னா செக் போஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம கேரளாவுக்குள்ளே உள்ள என்ட்ராயிருவோம். இடம் வந்து அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வரும்போது நம்மளுக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய தூரம்லாம் கிடையாது. இது கரெக்டாக தென்காசியிலேருந்து 27 கிலோமீட்டரில் இருக்குது இந்த ஏரியா. அதாவது கும்பவர்த்தி அருவி வந்து செங்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டர் கிட்ட வரும். நம்ம அப்படியே தென்காசி, செங்கோட்டை, அப்படியே பண்பொழி வந்து உள்ளே வந்துட்டோம்னா இந்த ஏரியாவுக்கு வந்துடலாம். வார இடங்கள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய அழகழகான கிராமங்கள் வரும். இயற்கையாக இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே போக போக உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிஸ்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகி அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக இடமே வேறு லெவலில் இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம். அருவியில் குளிக்கலனாலும் இந்த போகிற பயணம் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்கள். we can pack our bags and we just go, go, go. 3வது கொண்டை வீசி விளைவில் தான் நிற்கும். இந்த இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கொடைக்கானல், ஊட்டி எல்லாத்தையுமே தாண்டிடும். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம போனோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு, அதாவது இந்த இடத்துக்கு போனால் நம்ம குளிக்க வைக்கும் அதெல்லாம் ரெண்டாவது. ஏன்னா சாரல் காலம் ஆரம்பிச்சுட்டு நம்ம எல்லா நாளுமே இப்படி தான் இருக்கும். மிஸ்ட் வந்து நல்லா அப்படி இந்த மலை முகடோட மரங்களோட அடர்ந்து மிஸ்ட்டும் சேர்ந்து நிற்கும்போது சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் ஏரியா தான். இன்னும் போக போக நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். உடலை சிலிர்க்க வச்ச சாரலுக்கு இடையில் நம்ம அப்படியே ஒரு சூடாக ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீ கடையில் நிப்பாட்டினோம். இங்கே பார்த்தீங்கன்னா பழமுறை உண்டு, அதுக்கு தான் இங்கே நின்னோம். இதுதான் நம்ம தென்காசி மாவட்டத்தில், அதாவது நம்ம இந்த அச்சங்கோயில் ரூட்டில் இருக்க கடைசி டீ கடை, அதாவது தமிழ்நாடு எல்கைக்குள்ளே இருக்க கடைசி டீ கடை. இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனாலே கேரளா பார்டர் வந்துடும். இன்னும் நம்ம தொடர்ந்து நம்மளோட தமிழ்நாடு எல்கைக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கேரளா பார்டர் வந்துடும். இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாகவே மிஸ்ட் இறங்கியிருக்கு. அந்த ஏரியா எல்லாமே மழை தான், நம்மளுக்கு அது தெரியல. மலையோட உச்சிப்பகுதி எல்லாமே மேகமூட்டம் வந்து கீழே இறங்கி மூடி இருக்குது. அப்படியே வெளியே சாரல் வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து. இங்கே மட்டும் தான் சாரல் அடிக்கி. நம்ம ஏரியாவில் அதாவது கீழே தரைப்பகுதியில் வந்து சாரலையில் பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு இருந்தது. நம்ம தென்காசி மாவட்ட எல்லை பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது தமிழ்நாடோட எல்லையே தான். இந்த இடத்துல தமிழ்நாடோட எல்லை முடிஞ்சு அப்படியே கேரளா எல்லை ஆரம்பிச்சிடும். இனிமேல் எல்லாமே கேரளா ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரோலில் வந்துடும். இங்கே இப்போ தெரிஞ்சது தான் கேரளாவோட ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. தென்காசியிலேருந்து அச்சங்கோயில் போகிற பயணத்தில் இருக்கிறதுல உயரமான இடம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான். இந்த ஏரியா தான் கிட்டத்தட்ட உச்சி பகுதி. இனிமேல் நம்ம வந்து கீழே தான் இறங்குற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் ஏரி வந்து இனிமேல் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மிஸ்ட் வந்து இருந்தால் அதிக லெவலில் மிஸ்ட் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கும் பொதுவாக. நம்ம தென்காசி பக்கத்தில் இருக்க டேஞ்சரான ஒரு மலை ரூட்டில் வந்து இதுவும் ஒரு முக்கியமான ஏரியா. அச்சங்கோயில் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பெரிய பெரிய யானைகள் வந்து கிராஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நிலச்சரிவு வந்து அடிக்கடி ஏற்படும். இப்போ வந்து பருவமழை ஆரம்பிச்சிருக்கிறதால எப்போனாலும் நிலச்சரிவு ஏற்படலாம். அதனால இந்த ரூட்டில் போகும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக சாரல் அடிச்சுட்டே தான் இருக்குது. மிஸ்ட்டு எந்த அளவு இறங்கியிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேமராவில் காட்டுறதை விட நேரில் வந்து ரொம்பவே ரஃப்பாக இருக்குது. பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, போகிற இடம் நம்ம உள்ளே என்ட்ரானது, அதாவது கேரளா வந்து நம்ம இப்போது கேரளாவில் செக் போஸ்ட்டை தாண்டி உள்ள என்ட்ரானதுலேருந்து வருதே யானைத்தாணி தான். ஃபுல்லாக யானைத்தாணி தான் கிடக்கு. நம்ம ரிஸ்க்கான ஒரு இடத்துல தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து சொல்லி தான் விட்டாங்க, நீங்கள் போங்க திரும்பி போங்க, இப்போ வந்து அருவியில் அலௌடு கிடையாது, அருவியில் இறங்கி குளிக்க விடலை,
இங்கே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க போங்கன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால சரி நீ பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம கொஞ்ச தூரம் போயிட்டு உடனே வந்துடணும். ஏன்னா அருவியில் குளிக்க அனுமதி இல்லையா. அருவியில் வந்து ஜூன் 4 5 சொன்னார். ஜூன் 5க்கு அப்புறம் தான் குளிக்க அலௌடு. அதாவது நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அலௌடா. இங்கே மட்டும் இல்லை, பாலருவியும் அப்படி தான் 5ஆம் தேதியில வந்து அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு மிஸ்ட்டு ஒரு பெரிய சவால். அது மட்டும் இல்லை, யானை எப்போனாலும் வரலாம். இருந்தாலும் நம்ம போய் பார்த்துட்டு அவர்கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு வந்திருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் க்ளீனாக ரோடு வந்து க்ளீனாக இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு ரொம்ப மிஸ்ட்ரி இறங்கி வந்திருக்கு. அப்படி மாற்றி மாற்றி இருக்குது. எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. கேமராவில் தொடர்ந்து மழை பட்டுகிட்டே இருக்குது. இங்கே வந்து நிறைய இடத்துல நம்ம யாருமே சொன்னோம்னா யானை கிராஸ் ஆகும். நம்ம நேரத்துக்கு வந்தோன்னா அவ்வளோதான், என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா எங்கேயுமே தப்பிக்க முடியாது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டால் எஸ்கேப் ஆயிடலாம். யானை வராதுன்னு சொல்லவே முடியாது, எந்த நேரம்னாலும் வரும். ஏன்னா நாங்கள் இதில் நிறையாட்ட வந்து அனுபவப்பட்டிருக்கோம். தூரத்தில் ஒரு போர்டு தெரியுதுல, அதில் வந்து அதான் எழுதியிருக்காங்க, யானை கிராஸ் ஆகுது ஏரியா அப்படின்னு மலையாளத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அடிக்கடி மரங்கள் விழுவதற்கான வாய்ப்புங்க ஜாஸ்தி. மழைக்காலங்களில் நம்ம கிராஸ் ஆகுத ஆறுகள் வந்து பெரு வெள்ளத்தை சுமந்து வரலாம். அதனால் இந்த பக்கம் போகும்போது எப்போவுமே கவனமாக இருக்கணும். ரோட்டோட 2 பக்கமே சரியான ஹைட்டான மரங்கள் எல்லாமே. இல்லைலாம் அடர்த்தியான காடு இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக மணலாறு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் லெஃப்ட் சைடில் மேலே ஏறி போனோம்னா மணலாறு. அங்கே வந்து இப்போ அனுமதி இல்லை. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மணலாறு தண்ணி விழுத இடம். இதுலேயுமே நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வழித்தடம் வழியாக தான் மணலாறு அருவி தண்ணி வந்து அப்படி கீழே வந்து கிராஸ் ஆகி போகும். இந்த இடத்துல குளிக்க சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ போயிட்டு இருக்கும்போது கூட நிறைய பேர் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. இது கும்பாவரட்டி அருவி பகுதி. கரெக்டாக கும்பாவரட்டி அருவி பகுதி வந்துட்டோம். மணலாறு அடுத்து கொஞ்சம் தூரத்தில் இந்த கும்பாவரட்டி அருவி வந்துடும். கும்பாவரத்தியில் இன்னும் குளிக்க அலௌடு கிடையாது. அதனால் விருத்தோடியாக கிடக்கு, யாருமே உள்ள விடலை. இங்கே வந்து ஜூன் 5 தான் நம்ம சொன்னதுனால, ஜூன் 5 தான் திறப்பாங்கன்னு சொன்னதுனால இங்கே யாருமே அனுமதி கிடையாது. ஆனால் அருவி தண்ணி தான். அது தண்ணி நல்லாவே வருது. அருவியில் தண்ணியை பார்த்தாலே தெரியும், நல்லா தான் வருது. ஜூன் 5லேருந்து இந்த அருவியில் குளிக்க அனுமதி கிடச்சிரும். நீங்கள் ஜூன் 5க்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அருவியில் குளிக்க அனுமதி கொடுத்துருப்பாங்க அந்த நேரத்தில். அதனால் தாராளமாக வரலாம். அதிக வெள்ளம் வந்தால் மட்டும் தடைப்படுவாங்க. யாரும் இல்லை, உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கும்பாவரட்டி வாட்டர்ஃபால். நம்ம இப்போ கும்பாவரட்டி அருவியை தாண்டி வந்துட்டோம். போகிற இடத்துல ஃபுல்லாமே இந்த மாதிரி ஆறு நம்ம கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நல்ல நல்ல அழகான ஆறாக இருக்கும். இது கிட்டத்தட்ட இது ஒரு 4வது ஆறு நினைக்கிறேன். முதல்ல மணலாறு அருவி, அடுத்து கும்பாவரட்டி, அதுக்கடுத்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு இடம் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாமே நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே எல்லாமே குளிக்க அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க. கேட்டால் அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ மழை டைம், மான்சூன் வந்து கேரளாவில் ஆரம்பித்ததுனால எப்போ வெளில வரும் எப்போ வெளில வராதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து குளிக்க அனுமதி இல்லைன்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. இதுதான் அச்சங்கோயில் கிராமம். இங்கே பாருங்கள், நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டுருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே மழை பெஞ்சு சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவே. நம்மளுக்கும் இங்கே ஒரு வீடு இருக்காதா அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன் நிறைய நாள். இந்த ரோட்டில் அடிக்கடி போகும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் வரணும். அவ்வளோதான். இப்போ அச்சன் கோயிலே வந்துட்டு, அதான் அச்சங்கோயில் கிராமத்தில் இருக்க அச்சன் கோயில். நான் வந்துட்டு இங்கே தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் வருவாங்க. கோயில் பேரே தமிழில் நிறையா எழுதியிருப்பாங்க. நிறைய பேர் தொடர்ந்து வந்து மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த கோயில். நம்ம இதை தாண்டி போகிறோம். இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு வரும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இதை தாண்டி ரொம்ப தூரம் போயிருக்கோம். ஆனால் அது ரொம்ப டேஞ்சரான ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம கரெக்டாக அச்சங்கோயிலுக்கு அந்த பக்கம், அதாவது அச்சங்கோயிலை தாண்டி நிற்கும் கும்பாவரட்டி, அடுத்த அச்சங்கோயில், அதுக்கு அடுத்து வந்துட்டோம். நாகர்கோவில் சைடு கேரளா சைடு இந்த ஐனி சக்கன் பழம் கிடைக்குமாங்க, அதாவது நம்ம பலாக்கா மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு காய் இதில் கீழே இருந்து அந்த மாதிரிலாம் அந்த ஐனி சக்கை தான். இது பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே கிடந்தது. இதே மாதிரி ஒன்றில் நிறையா கிடக்கு. கீழே இந்த மாதிரி இவ்வளோ இது கீழே விழுந்து கிடக்கு. இது எங்கன்னா இந்த மரம் நாங்கள் இப்போ தான் பார்த்தா இதில் தெரிஞ்சோம் உங்களுக்கு. இந்த இதில் நிற்கிறது வந்து ஐனி சக்கை தான். அப்படியே பலா மரம் மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் பெரிய அளவில் ஹைட்டாக வளர்ந்துருக்கு. மேலே வந்து நிறையா காய் கிடக்கு. இந்த மாதிரி காய் வந்து நிறையா கிடக்கு. இதெல்லாம் பழுக்கெலாம் நினைக்கிறேன், நம்ம உடச்சி பார்த்தா எப்படின்னு தெரியும். ஆனால் பழுக்கல, ஏன்னா பால்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பலாக்கா மாதிரி தான். ஆனால் கிட்ட வச்சு பாருங்கள். இன்னும் எரிஞ்சு பார்த்தோம், அது சரியாக இது பண்ண முடியாது. நாங்கள் யாருன்னா ஆல்ரெடி உரிச்சு கிடக்காத பாருங்கள். இப்படி தான் இருக்கும், கிட்ட வச்சு பார்த்தா தெரியும். பலாச்சோளம் மாதிரி எப்படி அடுக்கடுக்காக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, கீழே விழுந்து எப்படியோ இதாக இருக்குது. நம்ம சாப்பிட முடியாது. கையில் இருக்கிறது வேணால் பழத்தா சாப்பிடலாம். அதை உடச்சி பார்ப்போம். இது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. உள்ளே வந்து இதே இப்படி தான் இருக்கும், அப்படியே பலாச்சோளம் தான். ஆனால் டேஸ்ட் வந்து அவர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் விசாரிக்கும் போது வந்து வெண்ணெய் மாதிரி கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இனிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஐனி சக்கை பார்த்த இடத்துலேருந்து நம்ம ரிட்டன் வந்துட்டோம். அச்சங்கோயிலுக்கும் தாண்டி ரிட்டன் வந்துட்டோம். அதாவது அச்சங்கோயிலுக்கும் நம்மளோட கும்பாவரட்டி ஃபால்ஸுக்கும் இடையில நம்ம வந்திருக்கோம். இதுதான் வந்து ஃபேவரட்டான ஸ்பாட்டு. அதாவது குளிக்கிறதுக்கு, அந்த ஆற்றுல குளிக்கிறதுக்கான ஃபேவரட்டான ஸ்பாட்டு. பொதுவாக அருவியில் குளிக்க தடை இருந்தால் நாங்கள் இங்கே தான் குளிப்போம். நம்ம ஐனி சக்கை பார்த்த இடத்துலேருந்து நாங்கள் ரிட்டன் வரும்போது ஒரு மான் குட்டியை பார்த்தோம். ரொம்ப குட்டியான மான். அதை வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கிட்ட வரும்போது போயிட்டு வீடியோவில் காட்ட முடியல. உங்களுக்கும் அதிர்ஷ்டம் தான், மான் குட்டி அப்புறம் யானை இதெல்லாம் அங்கே பார்க்கலாம். அதுமாதிரி ராட்சச அணிலை பார்க்க முடியும். நாங்கள் இந்த ஆற்றுல குளிக்கும்போது நிறைய டைம் அந்த ராட்சச அணிலை பார்த்துருக்கோம். அது ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம கும்பாவரட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி செக் போஸ்ட்லேயே உள்ள வந்து கும்பாவரட்டி அருவியில் வந்து குளிக்க அலௌடு கிடையாது. ஜூன் 5 தான் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. ஆற்றுலையும் குளிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம நிற்க ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பாவரட்டிக்கும் அச்சங்கோயிலுக்கும் இடப்பட்ட ஏரியா. ஆற்றுல எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்க. இந்த ஆறு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அதாவது வேறு லெவலில் இருக்கும். ஆற்றுல குளிக்காதுன்னு சொன்னாங்க. நம்ம வந்திருக்கோம், ஆற்றை பார்க்க தான் வந்திருக்கோம். எதுக்கு குளிக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா அங்கே மான்சூன் ஆரம்பிச்சிருக்கு, கேரளாவில் மான்சூன் ஆரம்பிச்சிருக்கு. அதனால இன்னைக்கு தான் ஆரம்பிக்கு, கரெக்டாக தென்மேற்கு பருவம்லாம் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து 2 3 நாளாவே மழை பெஞ்சிட்டு இருக்கு. வரக்கூடிய காலங்களில் அதிகமாக மழை பெய்யும். எப்போ மழை பெய்யும் எப்போ மழை பெய்யும் தெரியும். ஏன்னா மலைக்குள்ள மழை பெஞ்சா கூட ஆற்றுல பயங்கரமாக தண்ணி வரும். நம்ம இந்த ஏரியா பற்றி தெரியாதவங்க இங்கே வரும்போது வெள்ளத்தில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க ஆற்றுல குளிக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே மட்டும் இல்லை, நம்ம கும்பாவரட்டிக்கு வரதுக்கு மட்டும் அதாவது கரெக்டாக மணலாறு அருவி ஸ்டார்ட் ஆகுற இடத்துல இருந்து வர நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆறு வந்துக்கிட்டு தான் இருக்கும். நல்லா இங்கே வரவங்க கவனமாக வாங்க குளிக்க. ஆனால் இன்னும் குளிக்க அலௌட் இல்லை. என்னைக்கு குளிக்க அலௌட் பண்ணாங்களோ அன்னைக்கு குளிங்க. ஜாக்கிரதையாக குளிக்கணும். அவங்க அலௌட் பண்ணால் கூட ஜாக்கிரதையாக குளிக்கணும், ஏன்னா வெள்ளம் அதிகமாக இருக்கலாம். இப்போ நாங்களாம் பொதுவாக கிராமத்தில் வளர்ந்தவங்க. நம்ம இப்போ ராமநதியில் நம்ம அடிக்கடி போய் குளிக்க ஏரியா இல்லை, ஆறோட போக்கு எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் வெளியூர்லேருந்து வரவங்க, குறிப்பாக சிட்டியிலேருந்து வரவங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஆறுகளுக்கு வரும்போது பார்த்து கவனம் குளிங்க. இந்த ஏரியா எப்படி இருக்குன்னா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி ஏரியா இங்கே வந்து வீடியோஸ் எடுக்கவும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், வேறு லெவலில் இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய ஆறுகள் நம்ம அச்சங்கோயில் ரோட்லேயே குறுக்க மறுக்க வந்துட்டே இருக்கோம். போகும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டே இருக்கும். எல்லா இடமே சூப்பராக இருக்கும். நம்ம வரும்போது தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருந்துட்டு. அதில் இந்த மாதிரி ஏரியா நம்ம தென்காசி பக்கத்துலேயே இவ்வளோ சூப்பரான ஒரு ஏரியா இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். நீங்கள் கும்பாவரட்டிக்கும் சரி அச்சங்கோயிலுக்கும் சரி எப்போனாலும் வரலாம். ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்க, ஏன்னா 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கும்பாவரட்டியில் குளிக்க அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. வரும்போது ஜாக்கிரதையாக வாங்க, ஃபேமிலியாக வரலாம், எல்லாமே வரலாம். ஆனால் யானை வந்து அடிக்கடி கிராஸ் ஆகக்கூடிய ஏரியா, அதனால ஜாக்கிரதையாக வாங்க. யானையை நம்ம எந்த பிரச்சனையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால கவனமாக வாங்க. இப்போ நாங்கள் வரும்போது நிறைய விலங்குகள்லாம் பார்த்தோம். ஒரு குட்டி மான் பார்த்தோம், ரொம்பவே அழகாக இருந்தது. உங்களுக்கும் அந்த வாய்ப்பெலாம் கிடைக்கும். எந்த விலங்காக இருந்தாலும் சரி டிஸ்டர்ப் பண்ணாமல் வாங்க. ஜூன் 5க்கு அப்புறம் கும்பாவரட்டியில் குளிக்க அலௌடு. அதாவது எல்லா டைமும் அலௌடு கிடைக்கும்னு தெரியாது, ஏன்னா வெள்ளம் வந்தால் தடைப்படுவாங்க. ஆனால் இது வரைக்கும் ஜனவரியிலேருந்து இது வரைக்கும் அலௌடே கிடையாது. இனிமேல் அந்த அனுமதி கிடைக்கிறது. இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்கள் நம்பரில் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மீன் அருவி, பழைய குற்றாலருவி எல்லா அருவிலையும் கொடுத்துருப்போம். அடுத்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த அருவிக்கு வரலாம். குற்றாலத்துக்கு பக்கம் தான். அதனால் உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.